ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிகா சமையல். புதுசாக என்னோட சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி பாரம்பரியமான ஒரு டேஸ்டான ருசியான மணமான தாளிப்பு வடகம் செய்யலாம். இதுக்கு 3 கிலோ நான் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் கிடைக்கல, அதனால் 3 கிலோ வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துட்டேன். தோல் உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை பொடிசாக கட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ சின்ன வெங்காயம் என்கிட்ட கொஞ்சம் இருந்தது. டோட்டல் 3 கிலோ வெங்காயம். இதை வில்லேஜ் சைடில் குத்து உரல் சொல்லுவாங்க, அதில் இடித்து வடகம் செய்வாங்க. அது நம்மக்கிட்ட எங்கே கிடைக்கும்? அதனால் நான் மிக்சரில் குறைன்னு அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்கிட்ட மெஷின் இருக்குது, பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா பொடிசாக கட் பண்ணியாச்சு. பாருங்கள், இதே மாதிரி எல்லா வெங்காயத்தையும் போட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், டோட்டல் 3 கிலோ வெங்காயம் ஃபுல்லாக பொடிசாக கட் பண்ணியாச்சு. பூண்டு 1 கப் எடுத்திருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சிலர் தோல் எடுத்துட்டு போடுவாங்க. எங்கள் பாட்டிமாலாம் தோலோடு தான் அரைப்பாங்க. அப்படி தான் நான் செய்கிறேன். ரொம்ப பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிடக்கூடாது. பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. நல்லா சின்ன சின்ன பொடிசாக வந்திருக்கு. பாருங்கள், இதை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயத்திலே கொட்டிக்கலாம். 1 கப்பு பூண்டு கணக்குப்படி பார்த்தா 1 கைப்பிடி பூண்டு இருக்கும். எடுத்துக்கோங்க, பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது அளந்து பார்க்கும்போது எனக்கு 2 கப்பு வந்துச்சு. 2 கைப்பிடி கூட வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். 2 கப்பு இதையும் போட்டுக்கோங்க. ஒரு படி கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு அரைப்படி வழக்குன்னு ஊரில் சொல்லுவாங்க, வில்லேஜ் சைடில். அப்படியே அரைப்படி வழக்கு இல்லைன்னா கப் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். 2 கப்பு சேர்ந்தது தான் ஒரு அரைப்படி வழக்கு. இதை இப்போ நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக 2 கப்பு வரும். இது 250 கிராம் வரும் இந்த கப்பு. ஒரு சிலர் வெள்ளை உளுந்து எடுத்துக்குவாங்க, அதை எடுத்து ஊற வச்சு அரைச்சி போடுவாங்க. எங்கள் பாட்டி கருப்பு உளுந்து இது மாதிரி தோல் உளுந்து எடுத்து அப்படியே போட்டுக்குவாங்க. அவங்க செஞ்ச மெத்தடில் தான் நானும் செய்கிறேன். 2 கப்பு சேர்ந்தது தான் அரைப்படி உழக்கு ஃபுல் கரெக்டாக வரும். அரைப்படி உழக்கால் கடுகு எடுத்துக்கலாம். கப்பு மெஷர்மெண்ட்டில் பார்த்தா 2 கப்பு கடுகு. அதுக்கு அடுத்தது அரைப்படி உழக்கால் ஆஃப் எடுத்துக்கோங்க. அரைப்படி ஜீரகம். அது கப் மெஷர்மெண்ட்டில் 1 கப் ஜீரகம் போட்டுக்கலாம். அடுத்தது 1/2 கப் வெந்தயம். வெந்தயம் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதே அந்த படி கணக்கில் 1/4 படி. கரெக்டான மெஷர்மெண்ட் இருந்தால் கப்பில் 1/2 கப், படியில் 1/4 படி. அரைப்படி கல் உப்பு எடுத்துக்கோங்க. கப் மெஷர்மெண்ட்டில் 1 கப் கல் உப்பு. நாலு டீஸ்பூன் மஞ்சத்தூள்.
இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு மணமாக இருக்குது வாசனை. இப்போ எல்லா பொருளையும் போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது மிக்ஸ் பண்ணும்போது அவ்வளோ ஒரு மணம் வரும் பாருங்கள், வாசனை. நல்லா அழுத்தி பிடிச்சி மிக்ஸ் பண்ணணும். தாளிப்பு வடகம் காரக்குழம்புக்கு, சாம்பார் தாளிக்கும் போது, பிறகு மீன் குழம்புக்கு, இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த தாளிக்கும் போதே நல்லா மணமாக இருக்கும். வடகத்தில் துவையல் கூட செய்வாங்க ஒரு சிலர், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பக்குவமாக இதை செஞ்சு வச்சுக்கிட்டாக்கா 1 வருஷம் வரைக்கும் கெடாது. ஆனால் கொஞ்சம் நாள் ஆக ஆக கலர் சேஞ்ச் ஆகும். ஸ்டார்டிங்கில் லைட் எல்லோ கலராக இருக்கும், பிறகு போக போக பிளாக் கலராக மாறும். பட் டேஸ்ட்டுத்தோ அதுவே அப்படியே தான் இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா அழுத்தி பிடிச்சி பிசைஞ்சிக்கிட்டேன். அந்த கல்லுப்பு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். நல்லா எல்லா பொருளும், நம்ம போட்ட எல்லா பொருட்களும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த உப்பு ஃபுல்லாக கரையணும். அதை வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது ஃபஸ்ட்டு நாள் ப்ராசஸ். இது ஈவினிங் இப்போது 5 மணி ஆகுது. நான் இந்த ப்ராசஸ் ரெடி பண்ணுறேன். உண்மையாலுமே பிசையும் போது அவ்வளோ ஒரு வாசனை வருது. போட்ட பொருட்கள் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு 5 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சாச்சு. இதை நல்லா அழுத்தி விட்டு மூடி வச்சிடலாம். நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். மறுநாள் காலையில் நான் காமிக்கிறேன். 2வது நாள் காலையில் 8 மணிக்கு இப்போ நான் பார்க்குறேன். நைட்டு ஃபுல்லாக ஊறுனுச்சு. அந்த வெங்காயத்தில் இருக்க ஈரப்பசம் ஃபுல்லாக போயிடுச்சு பாருங்கள். நல்லா ஊறி இருக்குது. வாசனையும் சூப்பராக வருது. திரும்ப எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் பிசைஞ்சு விட்டுக்கலாம் அழுத்தமாக. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணணும். காலையில் வெயில் போகிறதுக்கு முன்னாடியே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வெயிலில் காய வைக்கணும். உங்களால் எவ்வளோ பெரிய உருண்டை பிடிக்க முடியுமோ அவ்வளோ பெரிய உருண்டை பிடிச்சிக்கலாம் நல்லா அழுத்தமாக. அதில் வந்து லைட்டாக அந்த வெங்காயத்தில் இருக்கிற ஜூஸ் தண்ணி மாதிரி வடியும். இதை மாதிரி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பெரிய உருண்டையாக பிடிக்கணுமோ அதை மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிடலாம் உருண்டை. பாருங்கள், எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு. இதை இப்போ வந்து மொட்டை மாடியில் போய் வெயிலில் வச்சிடலாம். இப்போ வந்து இது 2வது நாள் வெயிலில் மொட்டை மாடியில் காய வச்சுட்டு சாயந்தரம் 5 மணி போல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மேலே இருக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், பிளாக் கலராக. உள்ளே இருக்கிறது எல்லோ கலராக இருக்குது. இதில் வந்து நம்ம விளக்கெண்ணெய் 100 ml, டோட்டல் 200 ml இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டார்டிங்கில் 100 ml விளக்கெண்ணெய், பியோர் விளக்கெண்ணெய் இது. இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும், நல்லா பிசையணும். ஒரு சிலர் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவாங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா கலர் பிளாக் கலராக மாறும்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிமா விளக்கெண்ணெய் தான் ஊற்றி பிசைவாங்க. அவங்க செஞ்ச மெத்தட்லேயே தான் நானும் செய்கிறேன். டோட்டல் நான் 200 ml யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுக்கணும் உருண்டை பிடிக்கிறதுக்கு. நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா பிசையணும் டைட்டாக. உங்களுக்கு விளக்கெண்ணெய் கிடைக்கலனா நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெயும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பட் அது கலர் சேஞ்ச் ஆகும் சொல்லுவாங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது.
வாசனை அதை விட தூக்கலாக இருக்குது. இது எதுக்காக நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன்னா, உருண்டை பிடிக்கிறதுக்காக நமக்கு விளக்கெண்ணெய் தேவைப்படும். அதுக்காக 200 ml இருந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு நான் காமிக்கிறேன். நல்லா அழுத்தமாக அழுத்தி பிடிச்சி உருண்டை பிடிக்கணும். ஏன்னா காய காய விரிசல் விடும். அதுக்காக தான் விளக்கெண்ணெய் ஊற்றுறது. விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா புஷ் பண்ணி நல்லா உருண்டை பிடிக்கணும். பாருங்கள், எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு. செகண்ட் டே இது. எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு பாருங்கள், ஒரே சைஸில். இப்போ இதை அப்படியே நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். 3வது நாள் காலையில் பாருங்கள், நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. சின்ன உருண்டையாக பிடிச்சிருக்கோம். இதையும் இன்றைக்கி ஃபுல்லாக வெயிலில் காய வச்சுக்கலாம். இது காயும் போது கொஞ்சம் விரிசல் விடும். பாருங்கள், எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு. டோட்டல் 3.5 கிலோ வெங்காயத்தில் எனக்கு ஒரு 70 உருண்டை வந்துச்சு. மூணாவது நாள் இப்போ காய வச்சுருக்கோம். 3 நாள் ஆயிடுச்சு. 3வது நாள் சாயந்தரம் இந்த ப்ராசஸ்ஸு பாருங்கள், வெயிலில் வச்ச பிறகு நல்லா கலர் கருப்பாயிடுச்சு. இப்போ இதில் லைட்டாக விளக்கெண்ணெய் கையில் நல்லா தடவிக்கிட்டு இன்னும் டைட்டாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா டைட்டாக பிடிக்கணும். அப்போ தான் விரிசல் விடாமல் இருக்கும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சிக்கலாம். இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு 10-12 நாள் ஆகும். நல்ல வெயிலில் காய வைக்கணும். காய வச்சுட்டு லாஸ்ட்டாக நான் காமிக்கிறேன். பாருங்கள், 10 நாள் ஆகிடுச்சு. இது 10வது நாள். இது 10வது நாள் காலையில் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வடகம் நல்லா டைட்டாகவும் ஆகிடுச்சு. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எனக்கு வடகம் ரெடி ஆகிடுச்சு. இந்த தாளிப்பு வடகம் காரக்குழம்பு, வத்தக்குழம்பு, சாம்பார், மீன் குழம்பு இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் எதில் கடுகு யூஸ் பண்ணுறீங்களோ கடுகுக்கு பதிலாக இந்த வடகம் யூஸ் பண்ணும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். வீட்டிலே நம்ம செய்யும்போது பட்ஜெட்டும் கம்மியாகும். கடையில் வாங்க போனால் 4 உருண்டை 5 உருண்டை என்ன விலையாக இருக்கும். பாருங்கள், கீழே போட்டால் கூட உடையில. பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம செய்கிற பக்குவத்தில் செஞ்சால் 1 வருஷம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக வாசனையாக இருக்குது. ஒரு குழம்புக்கு இவ்வளோ தாளிப்பு போட்டால் போதும். கொஞ்ச நாட்கள் போனாக்கா கலர் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். ஆனால் 1 வருஷம் வரைக்கும் கெடாது. இது 1 வருஷம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். நல்லா டப்பாவில், காற்று போகாத டப்பா, சுத்தமான டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டனாக்கா 1 வருஷம் வரைக்கும் சுத்தமாக கெடாது, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கடைசியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.